வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாம், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது மாதிரியான ரீசனிங் டாப்பிக்கை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கோடிங் டீகோடிங் டாப்பிக்கில் நேற்று டைப் 1ல் என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதே மாடலில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1ல் நேற்றுக்கு பார்த்தது என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிசிடியுடைய வேல்யூஸ் வச்சு ஏங்கிறது 1, பிங்கிறது 2 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதிலிருந்து சில வேர்ட்ஸை கொடுத்து அதோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் டைப் 1ல் பார்த்துருந்தோம். டைப் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் அவங்களே ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து சில வேல்யூஸை கேட்பாங்க. உதாரணத்துக்கு இந்த முதல் கேள்வி பாருங்கள். இஃப் RAMAN ராமன் இஸ் ரிட்டன் as 12325 அண்ட் தினேஷ் as 675489 ஹவு வில் ஹமாங் பி ரிட்டன்? ஸோ இந்த மாடலில் வரக்கூடிய கொஷின்ஸை தான் இப்போ நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ராமன் RAMAN. இந்த ஆறுக்கு நேராக ஆறுங்கிறது இங்கே முதல் எழுத்து, இங்கே 1ங்கிறது ஃபஸ்ட் நம்பர். அப்போ ஆறுக்கு 1ன்னு அர்த்தம். ஏவுக்கு 2, ஏன்னா ரெண்டாவது எழுத்து அங்கே 2 இருக்குது. எம் இங்கே இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. அப்போ எம்முக்கு பதில் 3. மறுபடியும் பாருங்கள், ஏ வரும்போது இங்கே சொன்ன அதே 2 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவுக்கு 2. எண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ ஆறுக்கு 1, ஏவுக்கு 2, எம்முக்கு 3, எண்ணுக்கு 5. இதே மாதிரி தான் தினேஷில் வரக்கூடிய ஒரு எழுத்துக்கும். டிக்கு 6, ஐ வந்துச்சு அப்படின்னா ஐக்கு 7, எண்ணுக்கு 5, அந்த மாதிரி ஒரு எழுத்துக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹமாம் HAMAMன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஹெச் எங்கே இருக்குது? இதோ பாருங்கள், இதில் கடைசி எழுத்து ஹெச். அப்போ இங்கே இருக்கிற கடைசி நம்பர் 9. ஸோ ஹெச்சோட வேல்யூ 9. அதே மாதிரி ரெண்டாவது ஏன்ற எழுத்து. ஏ இங்கே இருக்குது பாருங்கள், ஏவுக்கு தான் என்ன பார்த்தோம்? 2. அப்போ ஏவுக்கு 2. ஆன்சர்லேருந்து எது வரும் வராதுன்னே ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஆன்சரில் ஃபஸ்ட்டு 9-2ன்னு வரணும். இங்கே 9-3 வந்திருக்குது, இங்கே 9-3 வந்திருக்குது. அப்போ இது கிடையாது. அடுத்து எம்முக்கு பார்ப்போம். எம்முக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், என்ன வேல்யூ? 3. அப்போ எம்முக்கு 3ன்னு வரணும். 9-2-3, இங்கே பாருங்கள் 2னே வந்திருக்கு மறுபடியும். அப்போ இதுவும் கிடையாது. ஏவுக்கு ஆல்ரெடி 2ன்னு சொல்லிட்டோம், எம்முக்கு 3ன்னு சொல்லிட்டோம். அப்போ 9-2-3-2-3 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. நீங்கள் முழுசாக ஆன்சரை பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நம்ம சொன்னது மாதிரி முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்தை பார்க்கும்போதே எது வராதுன்னு ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அடுத்தடுத்த கேள்வி வரும்போது நம்ம அப்படி தான் சொல்ல போகிறோம். ரெண்டாவது கேள்வி பாருங்கள், காஷ்மீருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்படின்னா ரிம்ஷாக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆர். இதில் ஆறுங்கிறது கடைசியாக இருக்குது. அப்போ இங்கே கடைசியாக இருக்கிற நம்பர் 3. அப்போ ஆரோட வேல்யூ 3. முதல் நம்பர் 3 வரணும். எல்லா ஆப்ஷன்லேயும் 3 தான் இருக்குது. ஐ ஆறுக்கு முன்னாடி, அப்போ 3க்கு முன்னாடி 5, 3, 5 எல்லா ஆன்சர்லையும் வந்திருக்கு. எம் லாஸ்ட்லேருந்து 3வது எழுத்து, அப்போ லாஸ்ட்லேருந்து 3வது நம்பர் 7. 3, 5, 7 இது வராது. மீதி 3த்துல எது? அடுத்தது எஸ்ஸுங்கிறது பாருங்கள், முதல்லேருந்து 3வது எழுத்து. அப்போ முதல்லேருந்து 3வது நம்பர் 4. 3, 5, 7, 4. அப்போது இது கிடையாது. இது இடத்துல ஏதோ ஒன்று. எஸ் முடிஞ்சுதா? ஹெச்ங்கிறது பாருங்கள் நடுவில் இந்த 4வது எழுத்து. அப்போ 4வது நம்பர் 2. 3, 5, 7, 4, 2ன்னு வரணும். இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 8 வந்திருக்கு. அப்போ இது கிடையாது. முடிஞ்சிச்சு. நீங்கள் மொத்தத்தையும் பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது. நீங்கள் தேவைன்னா மொத்தமாக பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இப்படி ஒரு நம்பராக பார்க்கும்போது எது வரும் வராதுன்னு முடிவு பண்ணுறேங்க. உங்களுக்கு அதுதான் ஈஸி. ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மின்னும் போது நம்ம எல்லா எழுத்துக்கும் சூஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை பார்த்துட்டு வந்தோம்னா டைம் எடுக்கும். இப்படி ஒரு நம்பராக பார்த்துட்டு பார்க்குறது தான் உங்களுக்கு பெட்டர். 3வது கேள்வி பாருங்கள். இதே மாதிரி பிரதருக்கு கொடுத்துருக்காங்க, சிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க, ராபர்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது இங்கே கடைசி எழுத்து. அப்போ கடைசி நம்பர் 4. ஸோ ஆன்சரில் ஃபஸ்ட் நம்பர் 4 வரணும். இது கிடையாது, இது கிடையாது. இப்போ பாருங்கள், முதல் நம்பருக்கே 2 முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? ரெண்டாவது ஓ, இங்கே 3வது எழுத்து ஓ, இங்கே 3வது நம்பர் 5. அப்போ 4க்கு பக்கத்தில் 5 வரணும். 2 இடத்துலையும் அதான் வந்திருக்கு. பி, இங்கே முதல் எழுத்து பி, இங்கே முதல் நம்பர் 2. அப்போது 4, 5, 2. இங்கே பாருங்கள் 6ன்னு வந்திருக்கு. இது கிடையாது. முடிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4. நீங்கள் எல்லாம் இப்போ பாருங்கள், 3 நம்பர் தான் கண்டுபிடிச்சேனே, மீதி இவ்வளோ எழுத்து இருக்குது. மற்றதுக்கெலாம் நான் போகவே இல்லை. இந்த 3 வச்சு ஆன்சரை சூஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை அடுத்தடுத்து இப்படி வந்துட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னும் போது அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக 4வது கேள்வி. இன் கிளார் இஸ் கோடட் as கிளார் மன்சூன்னு கொடுத்துட்டு ரேன்சம்னு கொடுத்துருக்காங்க. ஆர் எங்கே இருக்குது? இதோ கடைசியிலேருந்து 2வது எழுத்து. அப்போ கடைசியிலேருந்து 2வது நம்பர் 1. ஆன்சரில் முதல் நம்பர் 1. ஏ இதோ 3வது எழுத்து. அப்போ 3வது நம்பர் 8. 1, 8ன்னு வரணும். இது கிடையாது. அடுத்தது என் எங்கே இருக்குது? இதோ கடைசி நம்பர், இங்கே கடைசி நம்பர் 9. 1, 8, 9. சரி, இங்கே ஒரு எண் இருக்கே, இதுக்கு பார்க்கக்கூடாதுன்னா தாராளமாக பார்க்கலாம். MON 3வது எழுத்து. 2, 3, 9. 3வது எழுத்து 9. ஸோ இங்கே எண்ணுக்கு ஒரு இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ எத்தனை இடத்துல வந்தாலும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1, 8, 9 இது கிடையாது. அடுத்தது எஸ் எங்கே இருக்குது? இதோ 4வது. அப்போ 4வது நம்பர் 5.
1 8 9 5 இங்கே தான் 5 வருது 9 பக்கத்தில், இங்கே 3 வந்துடுது. அப்போ இதுவும் கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆப்ஷன் 4 தான். நம்ம எதுக்குமே முழுசாக கண்டுபிடிக்கவே இல்லை பாருங்கள். நீங்கள் தேவைன்னா முழுசாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு கூட பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்ததான் 5வது மேத்தமேட்டிக்ஸ் கொடுத்துட்டு மகாத்மாவுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. எம்ஏ, அப்போ எம்ஏவுக்கு 1 2 ஆன்சர் எல்லாம் 1 2 வருது. ஹெச்ஏ, ஹெச் 1 2 3 4வது எழுத்து, அப்போ 4வது நம்பர் 4, அப்போ 1 2, ஹெச்சுக்கு 4, மறுபடியும் ஏவுக்கு 2 தான், 12 42 இது கிடையாது, 12 42 இது கிடையாது. இதில் இடத்துல ஏதோ ஒன்று. டி, டி எங்கே இருக்குது? 1 2 3 லாஸ்ட்லேருந்து 4வது எழுத்து, 1 2 3 லாஸ்ட்லேருந்து 4வது பார்த்தீங்கன்னா 3 கரெக்டாக. இல்லை நீங்கள் இப்படி கூட வரலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து 3வது பார்த்தீங்கன்னா டி, ஃபர்ஸ்ட்லேருந்து 3வது நம்பர் 3 தான், அப்படியும் வரலாம். 1 2 4 2 3 இங்கே 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே தான் 3 இருக்குது. ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் 1 தான் நமக்கான ஆன்சர். ரொம்ப டக்குன்னு முடிஞ்சது பாருங்களேன். இவ்வளோ தான். நம்ம இது தெரியாமல் தான் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, உட்காந்து ஒரு எழுத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு சூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்கு அதை விட இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்தது அதே மாதிரி பாருங்கள், பிரபா திலக்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க நேரம் அவங்க கொடுத்துருக்கிற கொஷின் என்னன்றதை பார்த்துடணும். பாரதி ஃபஸ்ட்டு பி எங்கே இருக்குது? இந்த லாஸ்ட்லேருந்து 2வது, அப்போ லாஸ்ட்லேருந்து 2வது நம்பர் 9. ஹெச், இதோ இதில் 2வது எழுத்து, அப்போ இதில் 2வது, அதுக்கு நேரில் கொடுத்துருக்கிறத பார்க்கணும். 6, அப்போ 9 6, கண்டிப்பாக இந்த 2 ஆன்சர் கிடையாது. முடிஞ்சிச்சா? அடுத்து 3வது ஒரே ஒரு எழுத்து பார்த்தா முடிஞ்சிச்சு. ஏ பாருங்கள், லாஸ்ட்டாக ஏ, இங்கே லாஸ்ட்டாக 5, அப்போ ஏவுக்கு 5, 9 6 5, இங்கே 9 6 7ன்னு வந்துடுது. இது கிடையாது. ஆப்ஷன் 1. அவ்வளோதான் பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் தாராளமாக இதுலேருந்தே உங்களால் சொல்கிற முடியும். அந்த முதல் 3 4 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே அதிலிருந்தே நம்மளால் ஆன்சரை சூஸ் பண்ணுற முடியும் பாருங்கள். அடுத்ததாக டெல்லி, அதுக்கு கொடுத்துருக்காங்க. கல்கட்டா கொடுத்துட்டு கேலிக்கட், CAL 8 2 5, முதல் 3 நம்பர் 8 2 5, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. முடிஞ்சு போச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஒன்றுமே ஏன் அந்த முதல் 3 எழுத்துனா இங்கேயும் CAL இங்கேயும் CAL வர்றதால அப்படியே 3த்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டேன். வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ இதே மாடலில் அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம நிறைய கொஷின் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 65 கொஷின் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இதில் சொல்லிட்டு இருக்கிறது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் தனியாக ஒரு 65 கேள்விகள் நம்ம டெய்லி ஒரு 5 கேள்வி, இதை 10 கேள்வி அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அந்த போல் மாதிரி வச்சு போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அந்த கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையெல்லாமும் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் RRB எழுதுறவங்களா இருந்தாலும் SSC எழுதுறவங்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நீங்கள் எதை எழுதுனீங்கனாலும் ஈஸியாக அடிச்சிட முடியும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஆனஸ்டி பாவர்ட்டி கொடுத்துட்டு ஹார்ஸ் கேட்டிருக்காங்க. ஹெச், முதல் எழுத்து ஹெச், முதல் நம்பர் 5, அப்போ ஃபஸ்ட்டு 5, ஓ 2வது ஓ 2வது 1, 5 1, இது கிடையாது, இது கிடையாது. ஆர் எங்கே வருது? பாவர்ட்டியில் ஏதோ வருது பாருங்கள். ஆர் கடைசியிலேருந்து 3வது, அப்போ கடைசியிலேருந்து 3வது 0, 5 1 0. அடுத்தது எஸ், கடைசியிலேருந்து இங்கே 3வது எழுத்து 1 2 3வது எழுத்து 4, 5 1 0 4, இங்கே 2 கொடுத்துட்டாங்க. அப்போ இது கிடையாது. 2வது ஆன்சர் 5 1 0 4 2. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்கு 2 கரெக்டாக. அப்போ முடிஞ்சிச்சு. 5 1 0 4 2. இவ்வளோ தான். சரிங்களா? அடுத்ததாக 9வது கேள்வி. ரோஸுக்கு கொடுத்துருக்காங்க, சேருக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரீச்சுக்கு கொடுத்துட்டு சர்ச்சுக்கு கேட்டிருக்காங்க. இதை விட நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். இப்போ பாருங்களேன், RCHன்னு இருக்கா, இல்லை லாஸ்ட்டு CHன்னு இருக்கா, இங்கே லாஸ்ட்டாக CH இருக்குது. அப்போ CHக்கு லாஸ்ட்டாக என்ன வருதுன்னா 7 3, அப்போ ஆன்சர் லாஸ்ட்டாக 7 3 வரணும். 3 ஆன்சர் வந்துடுது. அப்போ நீங்கள் முதல்லேருந்தே கண்டுபிடிச்சிருங்க. எஸ் பாருங்கள், எஸ் எங்கே இருக்குது? ரோஸில் 3வது, அப்போ 3வது எழுத்து 2, அப்போ 2, எல்லாத்துலேயும் 2ன்னு ஆரம்பிக்குது. இ லாஸ்ட் எழுத்து, அப்போ ஈக்கு 1 2 1ன்னு வரணும். இது கிடையாது. ஏ இதோ சேரில் 3வதாக இருக்குது, அப்போ 3வதாக இருக்கிறது 4 2 1 4. இங்கே பாருங்கள் 6ன்னு வந்துடுச்சு, அப்போ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதற்குண்டான சரியான விடை. முடிஞ்சிச்சு. சரிங்களா? 10வது கேள்வி இதே மாதிரி கிவ், சேம் அதே ப்ரொசீஜர் தான். கேட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜிக்கு 5, அப்போ முதல் எழுத்து 5. ஏ இதோ இங்கே 2வது 2, அப்போ 5 2ன்னு வரணும். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. 3வது தான். முடிஞ்சு பாருங்கள். முதல் 2 எழுத்தை கண்டுபிடிக்கும் போதே முடிஞ்சிச்சு. சரிங்களாம்மா? ஸோ கோடிங் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் டைப் 2ல் இவ்வளோ தான் விஷயமே. என்னென்னா அவங்க ஒவ்வொரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சில நம்பர்ஸை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. அதிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்பாங்க. அந்த எழுத்துக்களில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம சொல்லிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். 7க்கு ஒரு எழுத்து, 8க்கு கொடுத்துட்டு இதே மாதிரி 9க்கு என்ன வரும்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கொஷின். அதே மாதிரி 2வது பாருங்கள். லாஸுக்கு கொடுத்துட்டு கெயினுக்கு கொடுத்துட்டு
84615ங்கிறது எதை நோட் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்கோம். 8க்கு என்ன நம்பர் வரணும், எழுத்து வரணும், 4க்கு என்ன வரணும், 6க்கு என்ன வரணும்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணணும். சரியா? இதுவும் பண்ணலாம். 3வது கேள்வி பாருங்கள். அதே மாதிரி 2 வார்த்தைகளை கொடுத்துட்டு அதிலிருந்து 3வதாக ஒரு வார்த்தைக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ இதில் பார்த்துட்டு கரெக்டாக என்ன வரும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி 4வது கேள்வி நம்பரில் இருந்து லெட்டருக்கு போயிருக்கோம். லெட்டர் டு நம்பர் நம்ம பார்த்தது எல்லாமே. இங்கே சொல்லியிருக்கிறது நம்பர் டு லெட்டர். விஷயமெல்லாம் அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 4த்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 5த்து ஹாஸ்பிட்டல்ன்ற வேர்டு கொடுத்துட்டு அதுலேருந்து போஸ்டலுக்கு என்னென்னு கேட்டிருக்கோம். ஒரே வார்த்தையில் கொடுத்துட்டு அதில் இருக்கிற எழுத்துக்களையே மாற்றி வச்சு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு கொஷின் உண்டு. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதிலிருந்து எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும், இல்லை எதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்த டாபிக் வரும்போது அங்கே பார்க்க போகிறோம். சரிங்களாமா? ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இதே டாப்பிக்கில் இன்னொரு டைப் இருக்குது. நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னும் 3 டைப் இந்த கோடிங் டீகோடிங்லேயே இருக்குது. அதில் 3rd டைப்பை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.